ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். நெக்கோவனுடைய படையை ஒப்பிட்டு பார்க்கிற போது யோசியாவுடைய படை சிறும்படை. யோசியாவுடைய எண்ணம் என்ன? அசிரியா மன்னனுக்கு இதுவரை நம்ம கப்பம் கட்டிட்டு வரணும். இப்போ அசிரிய மன்னன் அழிந்தான் என்றால் நமக்கு கப்பம் கட்டுவது நின்று போகும், நாம் சுதந்திரமாக வந்து விடலாம் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் நெக்கோவனுடைய எண்ணம் என்ன? பாபிலோன் வலு வந்துவிட்டால் இவன் அசிரிய மன்னன் நம்மளை என்ன நடத்தினானோ அதே மாதிரி நடத்துவான். இப்போ அசிரியனுக்கு துணை செய்தால் அவன் நம்மீது படையெடுக்க மாட்டான். நாம் செய்த உதவிக்கு அவன் நன்றி பிரகாரம் செய்வான். அவனையும் நிலைநிறுத்தலாம், நம்மீது அவன் நம்முடைய வழியில் அவன் தலையிடாத அளவுக்கும் பண்ணலாம் அப்படின்னு. அதற்கு குறுக்கீடாக இருப்பது யார்? இப்போ இவன் அந்த அசிரிய மன்னனுக்கு இரண்டாம் அசூர் பாலிட்டுக்கு உதவக்கூடாது என்ற நிலையிலே தடுக்கின்றவன் யார்? யோசியா. அந்த நேரத்தில் மகிடோவில் யோசியாவுக்கும் நெக்கோவுக்கும் போர் நடக்கிறது. அதில் யார் கொலை செய்து விடுகிறான்? யோசியா கொல்லப்படுகிறான். இது நடந்தது 609, கிமு 609. ஒரு நல்ல மன்னனுடைய வாழ்வு இப்படி கோரமாக முடிந்து விடுகிறது. அவனே எதிர்பார்க்காதது. தான் இறப்பேன் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஏனென்றால் எகிப்தினுடைய படை வலிமை குன்றியதாக இருக்கிறது என்று இவன் எண்ணினான். ஆனால் இவனுடைய எண்ணம் பலிக்கவில்லை. நெக்கோ வலிமையோடு இவனை வீழ்த்தி விட்டான். வீழ்த்தியது மட்டுமல்ல, அப்படியே நேர அவன் தன்னுடைய படையோடு கார்கமிஷுக்கு போய்விட்டான். யாருக்கு துணை நிற்பதற்கு? அசீரிய மன்னனாகிய இரண்டாம் அசூர் உபாலித்துக்கு துணை நிற்பதற்காக போயிட்டான். இங்கே யார் பணமாக நிற்கிறா? யோசியா பணமாக கிடக்கிறான். உடனே மக்கள் எல்லாரும் இவனை கொண்டு எருசலேமில் அடக்கம் செய்கிறார்கள். இதுக்கு இடையில் இதை தாண்டின உடனே 609 நடக்குது. 605 கார்கமிஷில் மிக கடுமையான போர் நடக்கிறது. யார் யாருக்கும்? 505 யார் இறந்து போகிறா? பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசார் இறந்து விடுகிறார். அவருடைய மகன் நேபுகாத்நேசார், இரண்டாம் நேபுகாத்நேசார் ஆட்சி பொறுப்பே இருக்கிறார். நேபுகாத்நேசார் வலிமையில் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சண்டமாருதம் போன்றவன். ஏறக்குறைய யானையினுடைய பலத்தோடு அவன் நிற்கிறவன். இப்போ இவனை எதிர்ப்பது யாரு? தப்பி ஓடி வந்த அசூர் உபாலிட், இரண்டாம் அசூர் உபாலிட் என்கிறவனும் இரண்டாம் நெக்கோவும். எங்கேருந்து? எல்லாருமே 2 தான். அவன் இரண்டாம் நேபுகாத்நேசார், இவன் இரண்டாம் அசூர் உபாலிட்டு, எகிப்து மன்னன் இரண்டாம் நெக்கோ. இந்த 2 படைகளும், அசீரிய படைகளும் எகிப்து படைகளும் இணைந்து கார்கமிஷில் யாரை எதிர்க்கின்றன? நேபுகாத்நேசார். நேபுகாத்நேசாருக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. யார் வீழ்ந்தது? அசீரிய படை வீழ்ந்தது. நெக்கோ தப்பி எங்கே ஓடியாரான்? எகிப்துக்கு ஓடியாந்துறான். அன்றைக்கு எகிப்தினுடைய அந்த சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. அத்தோடு எகிப்து தன்னுடைய முதுகெலும்பை உயர்த்த முடியாத அளவுக்கு பபிலோனிய படைகள் எகிப்திற்கு சவுக்கடி கொடுத்து விட்டது, சாவுமணி அடித்து விட்டது. அதன் பிறகு நீங்கள் எகிப்தை வரலாற்றில் எந்த பகுதியிலும் பார்க்கவே முடியாது. பார்வோன்கிற சகாப்தமே இல்லை. பின்னால் பார்வோன்களை பற்றிய செய்தி எப்போ வருதுன்னா, கிளியோபாட்ரா காலத்தில்
அதுவும் ரோமியர்களுடைய ஆட்சி காலத்தில் கிளியோபாட்ராவை பற்றிய அவள் கிளியோபாட்ரா அந்த பார்வோன்களுடைய கடைசி எச்சம். இந்த 605 பிறகு நாம் வரலாற்றிலே யாரை பற்றிய செய்திகள் படிப்பதில்லை? எகிப்து பார்வோன்களை பற்றிய செய்தியை படிப்பதே இல்லை. இதுக்கிடையில் என்ன நடந்தது என்றால் 605 நெபுகாத் நேசார் வீழ்த்தினான், அசிரிய படைகளை ஒடுக்கினான், எகிப்திய பார்வன் தப்பி ஓடினான். வர்ற வழியில் என்ன நடந்தது என்றால், ஏற்கனவே அவன் யாரை கொன்று விட்டான்? யோசியாவை கொன்று விட்டான். யோசியாவை கொன்று முடித்த உடனேயே இங்கு என்ன நடக்கிறது என்றால், யூதாவில் யோசியாவினுடைய மகன் யோகவாசை அரசனாக்குகிறார்கள். அரசனாக்குகின்ற அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பின்பகுதி நமக்கு சுட்டிக்காட்டும். எனவே இந்த நிலையிலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிப்போம். யூப்ரத்திஸ் ஆற்றை அடைந்தான். அப்பொழுது அரசர் யோசியா அவனை தாக்க புறப்பட்டு வந்தார். யாரை தாக்க? எகிப்து நாட்டின் மன்னன் பார்வோன் நெக்கோவை, 2ஆம் நெக்கோவை தாக்க. ஆனால் பார்வோன் மெகிதோவில் யோசியாவுக்கு எதிராய் போரிட்டு அவரை கொன்றான். மெகிதோவில் யோசியாவுக்கு எதிராக, மெகிதோவில் தான் அந்த போர் நடக்கிறது. இவன் யூப்ரட்டிஸுக்கு போற வழியிலேயே இது நடக்கிறது. கொண்டு விடுகிறான். அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர். பிறகு நாட்டு மக்கள் யோசியாவின் மகன் யோவகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவருடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசராக்கினர். ஆக இப்ப யோசியாவுக்கு பதிலாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறவன் யார்? யோவகாசு. யாருடைய மகன்? யோசியாவுடைய மகன். எனவே மக்களே இவனை அரசனாக நியமிக்கிறார்கள். எனவே யோசியாவுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இவனுடைய மரணம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மரணம், மிக கோரமான மரணம். அதுவும் நல்ல ஒரு அரசனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் நிகழும் என்று இது அவனுடைய அறிவின்மையைத்தான் சுட்டி காட்டுகிறது. நெக்கோ திட்டமிட்டு போகிறான். அந்த நேரத்தில் நெக்கோவுக்கு இவன் உதவி இருந்தால் பாபிலோனியர்களை நிச்சயமாக ஒரு வழி செய்திருக்கலாம். ஆனால் நெபுகாத் நேசாருக்கு முன்னால் எந்த படையும் தப்பாது. ஏறக்குறைய அவன் இருந்தது 560 வரை. 605 ஆட்சி பொறுப்பை ஏற்றவன் 45 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 45 ஆண்டுகளும் ஏறக்குறைய அவன் ஒரு பெரிய ஆலம் விருட்சம் போல இருந்தான். அவனை யாராலும் தொட முடியவில்லை. அந்த அளவுக்கு வலிமையோடு இருந்தான். எகிப்தையெல்லாம் அவன் எழுந்திருக்கவே விடவில்லை. அந்த அளவுக்கு வலிமையோடு அவன் ஆட்சி செய்தான். எப்பொழுது அந்த ஆலமரம் வீழ்ந்ததோ அதன் பிறகு பாபிலோனும் வீழ்ந்தது. 660க்கு பிறகு பாபிலோனுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியை பயன்படுத்தியவன் தான் சீரோஸ் அரசன். சைரஸ் என்று நாம் அழைக்கிற பாரசீக மன்னன் சைரஸ். அவன் ஏறக்குறைய பாபிலோனுடைய அரசுக்கு முடிவு கட்டியவன். அதனால் இந்த நெபுகாத் நேசார் அவனை எதிர்த்து இந்த 3 பேரும் போயிருந்தார். யோசியா, எகிப்து, நெக்கோ, அதே மாதிரி அசூர்பாலிட், 2ஆம் அசூர்பாலிட், இந்த 3 பேரும் இணைந்திருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்ப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் யோசியாவினுடைய இந்த தனிப்பட்ட ஒரு விருப்பம், அவனுடைய அறிவு கூர்மையற்ற தன்மை என்று தான் சொல்லுவேன். இதில் அவன் தவறான ஒரு முடிவை எடுத்து நெக்கோவை எதிர்த்தான். அசிரிய மன்னனுக்கு உதவாமல் செய்வதற்காக, அசிரிய மன்னன் தான் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவன் அதை செய்தான். அது தவறான ஒரு முடிவு. அதனுடைய பயனையும் பலனையும் அனுபவித்தான். இறுதியிலே அவனுடைய மகன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். இவனுக்கு பிறகு இவன் எருசலேமிலே அடக்கம் செய்யப்பட்டான். அடுத்த 2வது பகுதி யூதா அரசன் யோகவாசு என்கிற தலைப்பு. 31 முதல் 34, 2 குறிப்பேடு 36, 2 முதல் 4 அந்த பகுதியில் இடம்பெறுகிறது. யோவகாசு அரசனான போது அவருக்கு வயது 23. 23 வயது. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். யூதா அரசர்களில் மிக குறைவான காலங்கள் ஆட்சி செய்தது இந்த யோவகாசு.
இதுக்கு முன்னால் ஒருவன் வந்து ஒரு ஆண்டு ஆட்சி செய்திருக்கிறான். அகசியா வந்து ஒரு ஆண்டு தான் ஆட்சி செய்திருக்கிறான். அதாவது அத்தாலியாவினுடைய கணவன். அவன் வந்து ஓராண்டு தான் 841 ஆட்சி பொறுப்பேற்றான். அவனுடைய தந்தை யோராமுக்கு பிறகு. யோராம் வந்து கொலை செய்யப்பட்டான். சிரிய மன்னனால் கொலை செய்யப்பட்டான். வடநாட்டுக்கு உதவி செய்ய போன இடத்துல கொலை செய்யப்பட்டான் சிரியா நாட்டு மன்னனால். அதன் பிறகு இவனும் கொலை செய்யப்பட்டான் ஓராண்டுக்குள்ளாக. அதன் பிறகுதான் அத்தாலியா பொறுப்பேற்றார். 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அத்தாலியாவும் அகசியாவினுடைய மகனை கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்தான். அவன்தான் பின்னால் யோவாசி என்று ஆட்சி பொறுப்பை ஏற்றான். ஆக இந்த யோபகாசு வந்து ஏறக்குறைய 3 மாதங்கள் ஆட்சி செய்திருக்கிறான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றாள் என்பவரே அவருடைய தாய். ஏறக்குறைய நாம் ஏற்கனவே இதை சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த தாயினுடைய பெயரை தந்தைக்கு இணையாக சொல்லுவது இந்த அரசர்களுடைய புத்தகத்தினுடைய வழக்கமாகவே இருக்கிறது. வழக்கமாக அரசர்களுடைய தந்தை வழியை மட்டும்தான் சுட்டி காட்டுவார்கள். ஆனால் இந்த அரசர்கள் புத்தகம் தாயினுடைய வழியையும் சுட்டி காட்டுகிறது. யார் தாய்? இவரை பொறுத்த மட்டும் லிப்னாவை சேர்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றாள் என்பது இவருடைய தாய். அதற்கடுத்து யோபகாசு தம் மூதாதையர்கள் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். இது வடநாட்டு அரசுகளுக்கு சுட்டி காட்டுகிற ஒரு சொல் வழக்கு. தன்னுடைய தந்தையினுடைய செயலுக்கு அப்பாற்பட்டு இவன் வாழ்ந்திருக்கிறான். மூதாதையர்கள் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். அதாவது நல்லதை செய்தான் என்றால் மூதாதையனுடைய வழியில் நல்லது செய்தான் என்று சொல்லலாம். ஆனால் மூதாதையர் வழியில் யார் யார் தீமையை செய்தார்களோ அவர்கள் வழியில் தீமையை செய்தவனாக இவன் இருக்கிறான். அவன் எருசலேமில் அரசாளாதபடி ஆமத்து நாட்டு ரிப்லாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான். 605 வந்து பபிலோனிய படைகள் அசிரிய படையையும் எகிப்து படையையும் கார்கமிஷில் வீழ்த்துகிறது. கார்கமிஷ் என்பது இப்பொழுது லெபனான் பகுதியில் இருக்கிறது. அந்த காலத்தில் இதெல்லாமே அசிரிய பொறுப்பில் இருந்தது, அசிரிய நாடாக இருந்தது. எனவே கார்கமிஷ் அந்த பகுதியில் அங்கே வந்து இந்த படைகள் வீழ்த்தப்பட்ட உடனே நெக்கோ என்ன பண்ணுறான்? நேர எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமுக்கு வந்தால் அங்கே ஆட்சி பொறுப்பு ஏற்றிருப்பது யார்? யோகபாஸ். உடனே அவனை சிறையில் அடைக்கிறான். சிரியா நாட்டில் ஆமாத் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. ஏறக்குறைய நம்முடைய யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிற கிளையாத்துக்கு வடக்கே இருக்கிற ஒரு பகுதி, அதான் ஆமாத்து. யோர்தானுக்கு அக்கறை, அதாவது கலிலியா கடலுக்கு கிழக்கே இருக்கிற பகுதி. கலிலியா கடலுக்கு கிழக்கே கிளையாத்து என்கிற பகுதி இருக்குது. அதற்கு சற்று வடக்கே இருப்பது ஆமாத்து. அங்கே வந்து யாரை சிறையில் அடைக்கிறான்? யோகவாசை சிறையில் அடைக்கிறான். அங்கே இருக்கிற ஆமாத்து நாட்டில் இருக்கிற ரிப்லாவில் அவன் வந்து சிறையில் அடைக்கிறான். அவனை சிறையில் அடைத்த மட்டுமல்ல, மேலும் யூதா நாடு 4000 கிலோகிராம் வெள்ளியும் 40 கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான். இப்போ இவன் கிடுக்குப்பிடி போல அவனுக்கு போருக்கு பணம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே பாபிலோன் வந்து இவனை வீழ்த்தி விட்டது. அதனால் இவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த இன்னும் பாபிலோன் வந்து இவனை கை வைக்கவில்லை. யாரை? யூதாவை கை வைக்கவில்லை. நேபுகாத்நேச்சார் இன்னும் இங்கே உள்ள நுழையலை. அந்த நேரத்தில் இவன் யார் மேலே கை வைக்கிறான்? யூதாவின் மீது நெக்கோ கை வைக்கிறான். நீ வந்து உடனே எனக்கு வந்து 4000 கிலோ வெள்ளியும் 40 கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டும் என்று வேண்டுகிறான். 34 பார்வோன் நெக்கோ யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிமை அவனுடைய தந்தைக்கு பதிலாக அரசனாக்கி அவனுடைய பெயரை யோயாக்கிம் என்று மாற்றினான். யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிம். அப்படின்னா மூத்த மகன் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை. மக்கள் எல்லாம் மூத்த மகனை ஆட்சி பொறுப்பில் ஏற்காம யாரை ஆட்சி பொறுப்பில் வைக்கிறாங்க? யோகவாசு. யோகவாசு வந்து தலைமகன் கிடையாது. யோகவாசு இன்னொருவன், யோசியாவின் இன்னொரு மகன். இப்போ நெக்கோவு வந்து பொன்னையும் வெளியும் கேட்டவுடனே இவனால் கொடுக்க முடியல, சிறையில் இருக்கிறான். உடனே நெக்கோ என்ன பண்ணுறான்? தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யோசியாவினுடைய மூத்த மகன் எலியாக்கிம்,
அவனை அரசனாக்கிவிட்டு அவனுடைய பெயரையே யோயாக்கிம் என்று மாற்றிவிட்டு யோகவாசை எகிப்துக்கு கொண்டு சென்று விட்டான். ஆமாத்தில் அவன் வைக்க முடியாது, பபிலோனிய படைகள் நெருக்கி கொண்டு இருக்கின்றன. அதனால் என்ன பண்ணுறான், எகிப்துக்கு கொண்டு போயிட்டான். அங்கே யோகவாசு இறந்தான். இப்போ யூதாவை ஆட்சி செய்வது யார்? எகிப்து நியமித்த யோயாக்கிம். அவன் யார்? யோசியாவினுடைய மூத்த மகன். யோசியாவின் மூத்த மகனாகிய யோயாக்கிம் இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். அவனை நியமித்தது எகிப்து. ஆனால் மக்கள் நியமித்த யோகவாசு கொல்லப்படலை. அவன் நாடு கடத்தப்படுகிறான் எகிப்துக்கு. முதல்ல ஆமாத்தில் சிறையில் அடைத்து இப்பொழுது அவனை எகிப்து கொண்டு சொல்கிறார்கள். அங்கு அவன் மரணம் அடைகிறான். இறக்கின்றான் என்றாலே அது இயல்பான இறப்பைத்தான் சுட்டி காட்டும். ஒருவேளை இவர்கள் கொலை கூட செய்திருக்கலாம், ஆனால் கொலை செய்யப்பட்டான் என்று இருந்திருக்கும். ஆனால் இறந்தான் என்பதன் வழியாக அவன் இயல்பான இறப்பை சந்தித்தான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மூன்றாவது பகுதி, இறுதி பகுதி இந்த அதிகாரத்தில் யூதா அரசன் யோயாக்கிம். இதுவும் 2 குறிப்பேடு, 36 5 முதல் 8 வசனங்கள். இங்கேயும் 3 வசனங்கள் இருக்கிறது, 35 முதல் 37. ஃபாரோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய யோயாக்கிம் தம் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மேலும் வரி விதித்தான். ஆக தன்னுடைய இவனை அரசனாக்கியதற்கு இவன் நன்றி கடன் செய்கிறான். இவன் ஒத்துக்கொண்டான். அவனால் ஒத்துக்கிற முடியல. இவன் என்ன செஞ்சான், நான் பொன்னையும் பொருளையும் தர்றேன், ஆனால் என்ன இல்லை, பொண்ணும் பொருள் அவன்கிட்ட இல்லை. இதை யாரிடமிருந்து தான் பெற்றுத்தர வேண்டும்? மக்களிடமிருந்து. அதனால் என்ன பண்ணுறான், மக்கள் மீது வரி விதித்தான். அவரவர் நிலைக்கேற்ப அவன் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாய் திரட்டி அவற்றை ஃபாரவோன் நெக்கோவுக்கு செலுத்தினான். 2ஆம் நெக்கோவுக்கு இப்பொழுது அவன் கேட்ட அந்த 4000 கிலோ வெள்ளியையும் 40 கிலோ பொன்னையும் அவன் கப்பமாக கொடுத்து விட்டான். அதனால நிம்மதியாக அவன் ஆட்சி செய்ய முடிகிறது. ஆனால் இந்த நிம்மதி அவனுக்கு நீண்ட காலம் இருக்காது. என்றால் 2ஆம் நெக்கோ வலுவிழந்து விட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவனுடைய சவப்பெட்டியினுடைய கடைசி ஆணி எங்கே அடிக்கப்பட்டு விட்டது? கார்கமிஷில் அடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நெபுகாத்நேசார் உள்ள நுழைஞ்சான்னா இவனுடைய டப்பா டான்ஸ் ஆடும். அந்த அளவுக்கு இவனுடைய நிலை. இவன் அதிகாரமில்லாத ஒரு பேரரசனாக இருக்கிறான். அதற்குள்ளாக இவன் இந்த யூதா நாட்டை அவனுடைய கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டி பார்க்கிறான். இவன் தான் அரசனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பணிந்து இப்பொழுது கப்பம் கட்டிவிட்டான். அதற்கடுத்து 36. யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 25 வயது. அவன் 11 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான். 11 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான் என்றால் இவன் ஆட்சி பொறுப்பேற்றது எப்போ? 609 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். அதாவது இவனுடைய சகோதரன் யோசியா இறந்த 3 மாதங்கள் தான் இருந்தான் ஆட்சி பொறுப்பில். அதே ஆண்டே 609ஆம் ஆண்டு, அதே ஆண்டே இவன் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கிறான். அப்போ ஒரே ஆண்டில் 3 பேர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். யோசியா ஏற்கனவே 609 ஆட்சியில் இருக்கிறான். அவன் வீழ்த்தப்படுகிறான் நெக்கோவனால மகிடோவில். அவனுக்கு பிறகு 3 மாதங்கள் அவனுடைய மகன் யோகவாசி இருக்கிறான். அவனை சிறையில் அடைத்து எகிப்துக்கு நாடு கடத்தி அவன் இறந்து விட்டான். ஆனால் அதற்கு முன்னாலே 3 மாதங்கள் கழித்து யோயாக்கிமே அரசனாகிறான். 609 3 பேர். இப்போ 11 ஆண்டுகள் அவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். அப்போ 11 எப்படி? 598 வரை. 598 வரை யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறா? யோயாக்கிம். கிமு 598 வரை. கிமு 609 கிமு 598 வரை யோயாக்கிம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். ரூமாவை சார்ந்த பெதையாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய். மீண்டும் அந்த தாய் வழி உறவை இந்த பகுதியும் உறுதிப்படுத்துகிறது. இந்த அரசனும் அவனுடைய தாய் யார் என்பதை இந்த அரசனுக்கும் சுட்டி காட்டுகிறது. இவனுடைய தாயினுடைய பெயர் செபுதா. இறுதி வசனம். யோயாக்கிம் தம் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். எனவே யோயாக்கிம் நிச்சயமாக யோகவாசை இணையாகவே அவன் செயல்பட்டான் என்பதை சுட்டிக்காட்டு. 3 மாதங்கள் அவன் ஆட்சி செய்தாலும் அவனும்
தீயவனாக கருதப்பட்டான். அதே போல தான் யோயாக்கிம், அவனுடைய சகோதரனாகிய யோயாக்கிம். அதாவது யோசியா நல்ல அரசனாக இருந்தான். ஆனால் அவனுடைய 2 பிள்ளைகளும் எந்த நிலைக்கு அவர்கள் 2 பேருமே கருதப்படுகிறார்கள் என்றால் தீயவர்கள் என்று தான் கருதப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக நம்ம எரேமியா புத்தகத்தை வாசித்தோம் என்றால் இந்த யோயாக்கிமை பற்றி மிக மோசமான ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார். 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் எரேமியா புத்தகம் அரசர்களை பற்றிய குறிப்பை சொல்லுவார். ஒவ்வொரு அரசனை பற்றியும் யோசியாவை பற்றி சொல்லுவார், யோவாகாசுவை பற்றி பேசுவார், யோயாக்கிமை பற்றி பேசுவார், அதே மாதிரி கடைசி அரசனாகிய செதேக்கியாவை பற்றி பேசுவார். இந்த எல்லாரையும் பற்றி, அது குறிப்பாக யோசியாவை பற்றி நல்ல சிந்தனையை நீதி உள்ளவன் என்று சொல்லுவார். ஆனால் அவன் உணவு பிரியன் என்று சுட்டி காட்டுவார். மற்ற எல்லாரையும் பற்றி அவர்கள் செய்த இழி செயலை எடுத்துரைப்பார். அந்த அளவுக்கு இவர்கள் இழிந்த மனிதர்களாக அரசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. இந்த யோயாக்கிமை எப்படி சொல்லுவார் என்றால், உனக்கு மரணம் எப்படிப்பட்ட மரணம் கிடைக்கும், கழுதையின் மரணம் தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். கழுதையினுடைய அடக்கச் சடங்கை போல தான் உன்னுடைய அடக்கம் இருக்கும். கழுதைக்கு என்ன அடக்கச் சடங்கு? தூக்கி எறிகிறது. அதே மாதிரி தான் நீயும் தூக்கி எறியப்படுவாய், எருசலேம் நகருக்கு வெளியே தூக்கி எறியப்படுவாய். அதான் நடந்தது. இவன் இயல்பிலே இறந்தால் கூட இவனை யாரும் கொலை செய்யவில்லை. 11 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு பிறகு இயல்பிலே இறந்தான். ஆனால் அவனுடைய அடக்கம் அரசனுக்குரிய அடக்கமாக நடக்கவில்லை. இப்படி நடந்திருந்தால் இவன் அரசருடைய கல்லறையில் வைக்கப்பட்டான் என்று குறிப்பு இருக்கும். ஏன்னால் இவனுடைய அடிமை போல தானே இருக்கிறான். ஏனால் இவனுடைய காலத்திலேயே யார் வந்துட்டா, நேபுகாத்நேசார் உள்ள நுழைஞ்சிட்டான். அதை நம்ம பின்னாலே பார்ப்போம், 24ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். நேபுகாத்நேசார் யோயாக்கிம் காலத்தில் உள்ளே வந்துட்டான். யோயாக்கிம் காலத்தில் 2 முறை உள்ளே வந்துட்டான். 604 ஒரு முறையும் 598 ஒரு முறையும். 2 முறை அவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துட்டா என்ன நடந்திருக்கும் என்று நமக்கெல்லாம் தெரியும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதே மாதிரி தொழுகை மேடுகளும் அமைந்திருந்தது. இவர் எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்தவர் ஜோஷியா. இதை செதேக்கியா செய்ய தவறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது செதேக்கியா இன்னும் கொஞ்சம் வலிமையாக இந்த மக்களும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று விரும்பியவர். அநீதிகளுக்கு எந்த காலத்திலும் அவர் சார்பாக போனதில்லை. அதனால தான் எரேமியா இறைவாக்கினர் கூட எல்லாரையும் கடுமையாக அவர் திட்டுவார்.